நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திர பிஆ ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது இப்போ பார்க்கக்கூடிய இந்த 622வது வீடியோ திரிபுரா ரகசியத்தினுடைய கண்டினியூஷன் பார்க்குறோம். 22 நாள் பார்த்தாச்சு, 23, 24 இப்படி போயின்னு இருக்கு நாட்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடியது திருப்பி ஜஸ்ட் ஐ வாண்ட் ரீகலெக்ட் 1 or 2 பாயிண்ட்ஸு. சுமேதஸ்ன்றது ஹரிதாயனரும் ஒருத்தர் தான். ஹரிதாயன சங்கீதையில்தான் இந்த திரிபுரா ரகசியம்ன்ற நூல் எடுத்திருக்கார். அது முதல்ல ஜஸ்ட் வி ஷுட் பிரிங் பேக் டு அவர் மைண்டு. இப்போ we are proceeding on the story. ஹரிதாயன உபதேசத்தை கேட்ட இந்த நாரதர் சொன்னார், ஹரிதாயனரே, என மனதுக்குள் விளங்கி வந்த தேவியின் மகிமையை மிகவும் நன்றாக விவரித்தீர். மகாதேவி அனுகிரகத்தால் தேவியின் மகிமையை முழுக்க அறிந்த நீர் மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், இப்படிப்பட்ட மகாத்மியத்தை எப்படி அறிந்து கேட்கிறார். ஹரிதாயனர் சொன்னார், தேவரிஷியை கேளும், நான் சொன்னது மிக சொற்பமே. இதுக்கு காரணம் பின்னர் தெரிய வரும். ஜனங்கள் தங்கள் அனுபவங்களை நினைவு கொள்வது போல் நானும் முன்னே நடந்ததை நினைவு கூறுகிறேன். பிரம்மாவின் அனுகிரகத்தால் என்னால் உள்ளும் வெளியும் பார்க்க முடிகிறது. தேவியின் அருளால் பழைய அனுபவங்களை இப்போதுதான் நடந்தது போல் பார்க்க முடியும் சொல்றார் அவர். இதை சொல்லி குரு தத்தாத்திரேய பரசுராமரிடம் சொன்னார். பரசுராம, இது பார்த்து இந்த பேக் ஃப்ளாஷான்னு சொல்கிறது. பரசுராம, இது கேள். இதன் பேர் ஹைகிரீவ ரகசியம் இருக்குது. தேவி பண்டாசுர யுத்தத்தை பற்றி சொல்கிறார். அதாவது தத்தாத்திரேயர் பரசுராமர் என்ன சொல்கிறாரோ அது ஹைகிரீவர் அகசியை சொல்கிறான்னு வருது. அகசியரே கேளும், சர்வலோக சுந்தரியான லலிதாவை பார்த்து, இந்திராதி தேவர்கள் கொம்பில்லாத கொடி போல் இருக்கும் இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு துணை வேண்டும் என்று எண்ணினர். பிரம்மாதி மும்மூர்த்திகள் காமேஸ்வரை தியானித்தனர். அப்போது தேவியிடமிருந்தே தேவி போன்ற வடிவம் ஆபரணங்கள் கொண்ட காமேஸ்வரன் வெளிப்பட்டார். தேவிக்கு மிகவும் பொருத்தமானவர் என்றெண்ணி தேவர்கள் இவர்களுக்கும் விவாகம் செய்து வைத்தனர். மகாதேவியின் அனுமதி பெற்று பிரம்மாதி தேவர்கள் விவாகத்தை விசேஷமாக நடத்தி வைத்தனர். பின் லலிதா பரமேஸ்வரன் மனதில் தோன்றிய எண்ணத்தால் பண்டாசுரனை கொல்வதற்காக ஸ்ரீசக்கரத்தின் சமஸ்த ஆபரணங்களை பரிவாரங்கள் தேவர்களும் உண்டாயின. இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தாச்சு. நம்ம இந்த பரிவாரங்கள் என்னன்னு. அப்பொழுது தேவரிஷி நாரதர் தேவியை போற்றி வணங்கி சொன்னார். தேவி, நான் பண்டாசுரன் கிரகத்திலிருந்து வந்திருக்கிறேன். பெரிய படையுடன் இங்கு வருகிறான். நான் சொன்ன உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கான். என்னென்ன, அவளையே, யார் துணையுடன் நீ யுத்தம் செய்ய போகிறாய்? என் பலம் மரியாதை வீணே அழிந்து போகாதே. என்னால் பலமுறை தோற்கப்பட்ட பிரம்மாதி தேவர்களை பேச்சை கேட்டு மோசம் போகாதே. என்னுடன் சேர்ந்து விடு. மரணத்தின் பிடியில் அகப்பட்டவன் போல் என்னை எதிர்த்து யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். பண்டாசுரன் சொல்லிய செய்தியை சொல்லி நாரதர், தேவி, நீ இந்த அசுரனால் தோற்கடிக்கப்பட்ட மாதிரி தான் உள்ளது என்று சொல்லிவிட்டு தேவியை ஒன்று ரகசியம் ஒன்று கேட்க வேண்டும் சொல்கிறார். அப்போ தேவி என்ன செய்கிறார், லலிதா தேவி மந்திரினியை பார்க்குறார். மந்திரினி நாரதரை தனி எடுத்து கட்டி சென்று, நாரதரே, என்ன விஷயம் என்று சொல்லும். மந்திரினி தான் மந்திரியவா, முத்திரை செல்வியும் பேரவருக்கு. நீ தேவியை சேர்ந்த பக்தர் என்று அறிவேன். அந்த பக்தியால் உமக்கு தெரியாத எதுவும் இல்லை. இருந்தாலும் விஷயம் என்ன என்று எனக்கு சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன்றாவோ. நாரதர் மந்திரணியை கையால் வணங்கி, தேவி, பண்டாசுரனை நான் பரீட்சித்தை பார்த்ததில் அவன் தேவியின் முக்கியமான பக்தன் என்று அறிவேன். அப்படிப்பட்ட பக்தனுக்கு எப்படி தோல்வி ஏற்படும்? தேவியால் கொல்லப்பட்ட பின் தேவியின் சீனகரத்தில் வெகு காலம் வசித்து சாயுஜியை பரப்புவதாக பண்டாசுரன் சொல்கிறான். அப்படியாலாம் இருக்குமாறு கேட்குறார். அதை கேட்ட ஷாவளா, நாரதரே கேளும், இது ரகசியம். தேவி லலிதியின் பக்தன் ஒரு நாளும் அழிவுறான். அவனுக்கு மிகுந்த உயர்ந்த சாணம் தான் கிடைக்கும். காட்சி தருதல், வாக்கு அருளுதல், ஆயுதங்களை பயன்படுத்துதல், இப்படி எதுவும் செய்யாது. எப்படி ஜுரம் வந்த குழந்தைக்கு தாய் எப்படி கேட்பதை தராது கசப்பு பந்தி தருகிறாளோ, அதுபோலவே பெரிய பாவங்கள் செய்த பக்தனை தேவி கொன்று அவனுக்கு தன் திருவடியிலேயே இடம் தருவாள். தேவியிடம் ரகசியமாக எதை கேட்டாலும் அதை சந்தேகம் இல்லாது தேவி சீக்கிரம் தந்தி விடுவாள். ஆசைப்படும் பொருள் கிடைப்பதற்கு என்ன தடைகள் உள்ளதோ அந்த தடைகள் நீங்கி அதுவே கிடைத்து விடும் சொல்றார். நாரதரே, நீ நித்திய முக்தர். முக்தியை நீ வேண்ட அவசியமில்லை. அஜ்ஞானம் உள்ளவன் தான் முக்தியை விரும்புவான். எனவே முக்தி பெற்றவர் எப்படி முக்தியை விரும்ப முடியும்? சிறையில் இருப்பவன் விடுதலை கேட்பான், பசிக்கிறவன் உணவு கேட்பான். திருப்தி அடைந்த ஒருவனுக்கு சாப்பிட என்ன தருவது? ஏற்கனவே திருப்தி அடைந்த ஒருவனுக்கு இல்லாது வேண்டும் என்று நினைக்கும் ஒருவனுக்கு உள்ள வேட்கை இருக்குமா? அப்படிலாம் சொல்றார்.
இதை கேட்டு முகிழ்ந்த ஜீவன் முக்தரான நாரதர் மந்திரனை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார். பிரம்மா, விஷ்ணு மற்றும் அனைவரும் கேட்டு கொண்டதற்கு இணங்க தேவி திரிபுரா ஸ்ரீசக்கரம் போல் 9 அடுக்குகள் உள்ள ஸ்ரீசக்கர ரதத்தை பண்டாசுரனை கொல்ல அது அதில் ஏறி கிளம்புறா. 9 அடுக்கு இருக்கு அதுக்கு. அதே மாதிரி மேல்தளத்தில் யுத்த ஆயுதங்கள், கவசங்கள், அஸ்திரங்கள் இருந்தன. தனுர்வேதைகள் கைகளை கொப்பிக்கொண்டு ஆயுதங்கள் அசங்களுடன் தேவியின் பக்கத்தில் நின்றனர். தேரில் ஒவ்வொரு தளத்திலும் ஆபரண சக்தியில் இருந்தனர். தேவியின் ஸ்ரீசக்கரராஜர் தேருக்கு வலப்புறம் தன் பரிவாரங்களுடன் தயாராக 7 அடுக்கு ரதத்தில் கய சக்கரம் ரதத்தில் மந்திரணி தேவி வர. மாதங்க கன்னியர்கள் மதுமயக்கத்தில் சூழ சுகஷியாமலா எனும் சேவப்புரிய மது உண்ட ஆனந்தத்தில் கண்கள் சுழந்திருக்க மந்திரனை போருக்கு சென்றார். மந்திரணி தேவி புகழ்மாறு பரிவாரங்கள் ஆடியபடி ஹாஸ்யமாக பேசி வந்திருந்தனர். தேவி திரிபுராவுக்கு ஆலோசனை தர மதியூகம் பொருந்திய மந்திரணியார் மந்திரணி தேவிக்கு யோஜனைகள் சொல்லிக் கொண்டிருந்தார். மந்திரனுக்கு கீதவாத்திய காதல் விளையாட்டுகள் அது விருப்பம் அதிகம். திரிபுரா தேவியின் இடதுபுறம் 5 அடுக்கு, இப்பொழுது அம்பாவது 9 அடுக்கு, மாதிங்கி இது 7 அடுக்கு, வாராகி 5 அடுக்கு தேர். கிரிச்சக்கர தேரில் வாராகி வந்தார். ஜிர்ம்பிணி போன்ற பல சக்திகள் சூழ வாராகி போருக்கு வந்தார். அவள் குரோதமூர்த்தி, குரூரமானவள். தன்னை மன்னிக்க கெஞ்சுவோரே அவளுக்கு பிடிக்கும். தவறுகள் செய்துவதை தண்டிப்பாள். அவள் தேருக்கு இருபுறமும் பெரிய சிங்கங்களும் எருமைகளும் வந்தன. கலப்பை, முசலம் போன்ற ஆயுதங்களை தரித்திருந்தாள். எண்ணற்ற வடுகர்களும் யோகியர்களும் கூட வந்தனர். தேவி லலிதாவின் மகளான சிறுபெண் குழந்தை பாலா திரிபுர சுந்தரி லகு சக்கர தேரில் வலிமை மிக்க சக்தி கணங்களுடன் வந்தாள். விந்தியமலை சிகரம் போன்று ரணகோலாகலம் என்ற பெரிய மத யானையின் மீது ஏறி சம்பத்கரி என்று பாலா திரிபுர சுந்தரிக்கு வலப்பக்கம் வந்தாள். கையில் மகாபிருஷம் ஏந்தியிருந்தாள். அவளை தொடர்ந்து விந்தியமலை, மலையமலை, பிரத்யோசிஷ நாடு என்ற இடங்களிலிருந்து ஏராளமான மத யானைகள் வந்தன. இந்த 60 வயது யானைகள் போர்க்கலையில் வல்லமை பெற்றவை. ஆயுதம், அஸ்திரம் ஏந்தி போர் வீரர்களை தாக்கிய வண்ணம் இருந்தன. இந்த யானைகளில் சம்பத்கரியின் கணங்களோடு நடந்து வந்தன. 60 யானை, அது 60 வயசு உள்ள யானைகள். இந்திரனின் உச்சிரவஸ் என்ற குதிரையை விட மிக உயர்ந்ததும் காற்று போல் வேகமாக பாயக்கூடியதும் சக்தி, அர்த்த சுக்திமணி, ஸ்வஸ்வடிகம், தாமரை, கூழாங்கல் போன்ற சுபலட்சணங்கள் பொழிந்ததும் கந்தர்வ ஜாதியில் பிறந்ததும் உயர்ந்தது, மிகுந்ததும் ஸ்வர்ண நிறம் கொண்டதும் தங்க நிறம் உடையது அபராஜிதான பெயர் கொண்டமான குதிரை மேல் ஏறி அஸ்வாரூடாவரா பாலா திரிபுர சுந்தரிக்கு இடப்பக்கம் வந்தாள். நன்கு கவனித்தால் கூட அந்த குதிரையின் குழம்புகள் கண்ணுக்கு தெரியாது. தேவி அஸ்வாரூடாவின் விருப்பத்தையும் எதிர்களையும் நகர்வுகளையும் நன்கறிந்த குதிரை. அந்த குதிரையை தொடர்ந்து சிவப்பு, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை, பழுப்பு, இளஞ்சிவப்பு, சாம்பல், செந்நீலம் போன்ற பல்வேறு நிறங்களில் சிந்து, டங்கனா, சுரதா, பார்வதி, பர்பரா, சுதேஜனா ஆகிய தேசங்களில் வந்த எண்ணற்ற குதிரைகள் அணிவகுத்து வந்தன. குதிரைகள் குழம்பு சத்தங்கள், குதிரைகள் கணக்கு சத்தம், யானைகள் பிளிரர்கள், சிங்கங்களின் உருமகள், தோள்களை கட்டும் சத்தம், ஜெயபேரிகை, இதெல்லாம் சத்தம் போட்டு வரா சண்டைக்கு. பண்டாசுரன் யுத்தத்துக்கு தயாராக எழுந்தான். அசுரப்படையின் பயந்த முகத்தை பார்த்து இறக்கம் மிகுந்தது பண்டாசுரனுக்கு. ஐயோ, நமக்காக சண்டை போட்டு வந்திருக்காளே, இவாளை செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிப்பா, நான் தலைவனாக வந்துட்டேனே, நம்மளால் ஒன்றும் எனக்கு அவளை காப்பாற்ற முடியுமோ முடியாதோ அப்படிலாம் நினச்சிக்கிறான். அசுரனுடைய கொடூர மரணத்துக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு தலைவன் அபாயத்தில் இருக்கும்போது தன் சேவகனை காப்பாற்றாவிட்டால் பாவம் புரிந்தவன் ஆகிறான்னு நினச்சிக்கிறான். நான் முதலை போய் தேவியில் கொல்லப்பட்டால் என் உறவுகள் துயரடைவர், மேலே இகழ்ச்சியை அவமானம் அடைவர், செல்வத்தை இழந்து மிகவும் அவதி உள்ளவர். ஆகவே இந்த யோசனையும் தெரியவில்லை. தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவன் எப்படி தோல்வி அடையலாம்? நான் இறந்த பிறகு ஆத்திரமடைந்து போருக்கு வரும் சகோதரர்கள், புதல்வர்கள், உறவினர்கள் எல்லாம் விட்டில் பூச்சி போல அழிந்தெழிவர். அதுவும் வேறு வழியில்லை, கடவுள் தான் காப்பாற்றணும், அம்பாலே தடையாடிடலாம். திரிபுரா தேவி பக்தர்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுவாள் சொல்கிறாள். பிரம்மா சொல்லை கேட்டு இருக்கிறேன். அதனால் என் படையினரை ஒன்று செய்ய வேண்டாம். வாஸ்தவத்தில் நான் அவர்களை சேர்ந்தவன் அல்ல, அவர்களுக்கு மிரக்க என்னை சேர்ந்தவர்கள் இல்லை, இது எனக்கு தெரியும். இருந்தும் தேவி என் மனதை குழப்புகிறாள், எல்லாம் மாயையா இருக்க அப்படின்னு நினச்சிக்கிறான். எனவே நான் தேவியிடம் ஒழுக்கமாக சரணை அடைகிறேன், அவள் உத்தரப்படி தான் நடப்பேன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறான். பரமேஸ்வரி அபயம், உன்னை சரணை அடைந்த என்னை காப்பாற்று, மாயையிலிருந்து விடுவிப்பாயான்னு சொல்கிறான்.
இவ்வாறு திரிபுராவை வேண்டிய பண்டாசுரன் தன்னை சுற்றியுள்ள உறவினரை பார்த்து தைரியம் வேற மாதிரி பேசுகிறான். அதை மனசில் நினைக்கிறது வேற. அம்மா வீரர்களை பார்த்து என்ன சொல்கிறான்னா, அசுரர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். எனக்கு யாரிடமிருந்த மரணம் இல்லை. மரணத்துக்கே மரணமாக இருப்பவன் நான். நான் ஆயுதங்கள், அஸ்திரங்கள், மாயாவிகள், அண்ட சராசரங்களை படைத்தவன். 105 உலகளுக்கு நான் தான் தலைவன். ஸ்திரீ என்பதால் தேவியை கொல்ல நான் வராமல் இருந்தேன். ஆனால் அவள் பிடிவாதமாய் போருக்கு வந்து விட்டதால் அவளை எளிதில் வென்று என் அந்த படத்துக்கு கொண்டு போயிடுவேன் சொல்லி இந்த மாதிரி கப்ஸா விடுறான் இவாட்டெல்லாம். சரி, இந்த மாதிரி படையில் வந்து இந்த மாதிரி சூழலத்தை அவளெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறான். இந்திய அளவில் இந்த இன்னைக்கு உண்டான இந்த திரிபுரா ரகசியன்ற மகாத்மிய காட்டத்துலேருந்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஓடும். ஒரு மேக்ஸிமம் 1 வீக் போகுமோ தெரில எனக்கு. இப்போ வந்து 60 அத்தியாயம் முடிச்சாச்சு. மொத்த அத்தியாயங்கள் வந்து இதில் சொல்லப்பட்ட அத்தியாயம் வந்து 80 அத்தியாயம் இருக்குது. இன்னும் 20 அத்தியாயம் தான் இருக்குது. 1 வீக் டைமில் முடியும்னு நினைக்கிறேன். சரி, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷனே நிறையா வரல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நல்லது. உங்கள் தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. இதில் காசா பணமா கேளுங்க. நல்லது சொல்கிறேன், கேளுங்க. சரி, கேட்டால் பயன் உண்டு. சிரவணம் பண்ணுறது நல்லது. பக்கத்தில் வேறு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு ராத்திரி படுத்து போட கேட்கலாம். அது இது பூஜையாக புனஸ்காரமாக கதை தானே அது. ஜஸ்ட் கேட்டுட்டு போங்க. சரி, இதோட இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன்.